ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு லன்ச் மெனுக்காக நான் பண்ண ஒரு சிக்கன் ரெசிபீஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் வறுவல். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் இந்த சிக்கன் வறுவலை நம்ம செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பி சிக்கன் லெக் ஃப்ரை. இந்த 2 சிக்கன் ரெசிபீஸும் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பி சிக்கன் லெக் ஃப்ரை இதுக்காக நான் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. இந்த லெக் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நம்ம நடுவில் கீரல் போட்டு இந்த மாதிரி அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஃபில் ஆகிற மாதிரி நம்ம இந்த கீரல் போட்டு இந்த சிக்கன் பீஸை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்காக ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ணுற கார்ன் இது இந்த மாதிரி தனியாக கடைகளில் கிடைக்கும். இந்த கார்னை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவை இதில் ஆட் பண்ணுறேன். அது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே சிக்கன் பார்த்திங்கன்னா 3 பீஸுன்றதுனால நான் இந்த அளவு போடுறேன். இப்போ நம்ம இந்த சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உள்ள. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த சிக்கனில் நல்லா இந்த கீரல் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த ஃபுல்லாக இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். இது நல்லா ஒரு 40 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாவில் ஊறட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கார்னை இந்த மாதிரி நான் நல்லா பொடியாக ரவை மாதிரி நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கிறேன் மிக்சியில். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அரை ஸ்பூன் மைதா மாவு. இந்த மைதா மாவு சேர்க்கறதுனால இந்த கிறிஸ்பினஸ் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 40 மினிட்ஸ் நல்லா ஊறிட்டு இருக்கட்டங்க. அடுத்து நம்ம இரும்பு கடாயில் செய்கிற சிக்கனுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்காக 2 துண்டு பட்டையை 4ஆக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 லவங்கம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் துண்டு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்காக 2 காஞ்ச மிளகாய். நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறத விட இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்க்குறது இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம நல்லா பொடி பண்ணி கடைசியாக சேர்க்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இரும்பு கடாயில் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம வெறும் எண்ணெயிலே தான் ஃபுல்லாக நம்ம வறுக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா லவங்கம், ஏலக்காய், பட்டை, இந்த 2 காஞ்ச மிளகாய் அதை நான் போட்டு நல்லா வறுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்குறேன். அதே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி இரும்பு கடாயில் இந்த சிக்கன் செய்யும்போது நார்மல் கடாயில் நம்ம செய்கிறத விட இந்த இரும்பு கடாயில் செய்யும்போது ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளியை இதில் சேர்க்குறேன்.
சேர்த்து அதுவும் நல்லா வந்து ஃபுல்லாக வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வருதுங்க. இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 காஞ்ச மிளகாயும் இந்த கருவேப்பிலை சேர்க்குறது இந்த இரும்பு கடாயில் செய்கிற வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1½ ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடலாம். இப்போ இந்த மசாலாவில் எண்ணெய் தனியாக அந்த தொக்கு தனியாக நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் சேர்க்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடலாம். இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. யூஸ்வலாக சிக்கன் நம்ம வதங்கும் போதே அது லேசாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுவே இந்த வறுவலுக்கு போதுமானது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் இருக்கிற அந்த எண்ணெய் தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம தட்டி போட்டு நல்லா மூடி வைக்கலாம். இது ஒரு 10 to 12 நிமிஷம் வந்து இந்த சிக்கன் ஈஸியாக வெந்துடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவில் இந்த எண்ணெய் தனியாக இந்த தொக்கு தனியாக நல்லா பிரிஞ்சு நம்மளுடைய சிக்கன் வந்து இப்போது நல்லா வெந்து ரெடியாகிடுச்சுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெந்தாலும் அது வந்து கொஞ்சம் நல்லா ரஃப் ஆகிடும். அதனால் அது ஒரு 12 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம வந்து அது வேக வச்சு எடுத்துடணும். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நல்லா இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நம்ம கூட சேர்க்கறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 ஸ்பூன் மிளகை நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி அதை வந்து கடைசியாக சேர்க்குறேன். மிளகு சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாதுங்க. அதனால் வந்து இந்த மிளகு சேர்த்த உடனே ஒரு கிளறிட்டு இந்த சிக்கனை நம்ம இறக்கிடலாம். எப்போவுமே இரும்பு கடாயில் நம்ம வந்து எது செஞ்சாலும் அதை வந்து செஞ்ச உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடணும். அதனால் இப்போ இந்த சிக்கன் வறுவலை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த சுவையான இந்த இரும்பு கடாய் சிக்கன் சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கடாயில் செய்கிறத விட இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து செஞ்ச உடனே ஆனால் நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடணும். நம்மளோட இரும்பு கடாய் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் லெக்கும் நல்லா ஒரு 40 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாவில் ஊறிடுச்சுங்க. இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அதுக்காக நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு அதை கரைச்சலில் நம்ம வந்து இதை வந்து நல்லா முக்கி எடுக்கலாம். எடுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன் அதில் இதை நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி அது வந்து ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போது இந்த சிக்கன் லெக்கில் பார்த்திங்கன்னா இந்த
இந்த கார்ன் எல்லாமே நல்லா கோட்டாகி இருக்குது. இதே மாதிரி மற்ற சிக்கன் லெக் பீஸையும் நான் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கன் பீஸை இதில் நான் வந்து சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரையாகவும் நம்ம வந்து பண்ண தேவையில்லைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மசாலா எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால் நம்ம கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம பிரட்டி எடுக்கலாம். இந்த லெக் ஃப்ரை பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து இதை பிரட்டி விடணுங்க. இல்லைனா இந்த மசாலா பார்த்திங்கன்னா உதிர்ந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம பொறுமையாக இதை திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தாங்க இந்த மசாலா பார்த்திங்கன்னா உதிராமல் அந்த சிக்கனில் நல்லா க்ரிப்பாக ஒட்டி நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளுடைய இந்த கிறிஸ்பி சிக்கன் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக இதில் கோட்டாகி நல்ல கிறிஸ்பியாக ஒரு சிக்கன் லெக் ஃப்ரை அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல டேஸ்டியான இந்த 2 சிக்கன் ரெசிபீஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.